ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மதுரை. ரோமானிய நாணயங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய உரிமையை கொடுத்த முகலாயர் யாரு? யாரு? பருக் ஷாயர். பாருக் ஷாயர்னு கொடுத்துருப்பாங்க. பாருக் ஷாயர், இது எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். இவர் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு நாணயம் அச்சடிக்கக்கூடிய உரிமையை கொடுத்துருப்பாரு. சரிங்களா? பருக் ஷாயர். ஆங்கிலேயர் கால நாணயங்கள் பெயர்கள் என்னென்ன இருக்கு? தங்க நாணயத்துக்கு பேர் என்னது? கரோலினா. வெள்ளிதா ஏஞ்சலினா. இது செம்பு இருக்கு, வெண்கலம் இருக்கு. செம்பு கப்ரோன், வெண்கலம் டின்னி. அதை பார்த்துக்கோங்க. அதெல்லாமே வந்து இப்போ ஆங்கிலேயர் அச்சடித்த நாணயம், உரிமையை கொடுத்தவர் பருக் ஷாயர். சரிங்களா? எல்லாம் நாணயங்களில் வரும். அடுத்து வேதகால நாணயத்தின் இயல்பு கிராம நாகரிகம். கரெக்டா? வேதகால நாகரிகம் கிராம நாகரிகமா? எஸ். வேதகாலம் கிராமம், இது மட்டும் தான் நகரம். எது சிந்து சமொழி இருந்துச்சுல்ல, அது நகர நாகரிகம். அதுக்கப்புறம் வந்த வேதகால நாகரிகம் கிராம நாகரிகம். இது சரி. ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்விடமாக திகழ்ந்தது எது? பஞ்சாப். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மகாராஷ்டிரா. ஸோ தப்பு. ஒன்று மட்டும் சரி. இதுக்கு ஆன்சர் வந்து பஞ்சாப் வரும். 10 இடம்பெற்றுள்ள கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா? கொடுமணல் ஈரோடு. கரெக்ட். கொடுமணலில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள். கரெக்ட். தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் காணப்படும் இடம் கொடுமணல். ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரி.